கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்நாட்களில் அதிகமாக மக்கள் விரும்புவது திருமறை அல்ல, தீர்க்க தரிசனம். யாராவது ஏதாவது சொல்ல மாட்டாங்களா, நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்களா என்று சொல்லி நல்ல காலம் நடக்காதா, நல்லது பிறக்காதா, நல்லது சம்பவிக்காதா என்று சொல்லி தங்களுடைய வருங்காலம் எப்படி இருக்கும் என்பதை தேடுவதிலே, அதை குறித்து விசாரிப்பதில் அதிக ஆர்வமுள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். அதனால் யார் யார் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்களோ அவர்களை நாடி ஓடுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். வேத அறிவு இல்லை, வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் இல்லை. என்னென்ன நடக்கும் என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லி தெரியத்தக்கதாக ஆங்காங்கு தீர்க்க தரிசனங்களுக்காக ஓடுவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இவர்களுடைய அறியாமையின் ஓட்டங்களை பயன்படுத்தி தீர்க்க தரிசிகளாக தங்களை எண்ணிக்கொள்கிறவர்கள், சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் இவர்களை ஏமாற்றி வஞ்சித்து அநேக காரியங்களை பொய்யாக சொல்லி இவர்களை ஏமாற்றி இந்த தொழிலை, தீர்க்க தரிசன தொழிலை ஒரு இழிவான ஆதாயத்திற்காக பயன்படுத்துவதாக அறிந்து கொண்டிருக்கிறோம். இதை குறித்து நேரடியாக அறிவோம், இதை குறித்து டிவி தொலைக்காட்சிகளில் அறிவோம், இதை குறித்து அதிகமாக யூடியூபில் அறிவோம். அநேகர் வஞ்சிக்கப்படுவதாக பார்க்கிறோம். அவர்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு செய்தி, இன்றைய நாளின் செய்தி. எதற்காக தீர்க்க தரிசனம்? அதனுடைய நோக்கம் என்ன? சரி, அதற்கு முன்பாக தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? முன்னறிவிப்பது, மறுநாளை குறித்து அறிவிப்பது, என்ன நடக்கப் போகிறது என்பதை ஏற்கனவே சொல்லுவது, இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் மறைபொருளை வெளிப்படுத்துவது. மறைந்திருக்கிறது, விஷயம் தெரியவில்லை, வெளிப்படுத்தி சொல்வது. பானையிலே கூழ், அதற்குள்ளே சாவு இருக்கிறது என்று சொன்னாலும் தீர்க்கதரிசி. மறைபொருளை வெளிப்படுத்துவது. முதலாவதாக மறுநாளை குறித்து அறிவிப்பது, முன்னறிவிப்பது. இரண்டாவதாக மறைபொருளை வெளிப்படுத்துவது. மூன்றாவதாக மறையிலிருந்து போதிப்பது. மறைனா வேதம், திருமறை. திருமறையிலிருந்து போதிப்பது. காரணம், திருமறை என்பது தீர்க்க தரிசன புஸ்தகம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் என்று வாசிக்கிறோம். ஆக வேதத்திலிருந்து போதிக்கிறது தீர்க்க தரிசனம். யாரெல்லாம் வேதத்திலிருந்து போதிக்கிறார்களோ, ஆணோ பெண்ணோ, அவர்கள் தீர்க்க தரிசிகள் என்ற உண்மையை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அப்போ வேதத்தை விரும்பாமல், வேதத்திலிருந்து போதிப்பதை கேட்காமல் ஆங்காங்கு என்ன நடக்கும் என்று சொல்லி குடுகுடுப்பக்காரன் இடத்துல ஓடுவது போல மக்கள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அவலமான காட்சியை நாம் பார்க்கிறோம். இன்னொரு அவலமான காட்சி என்னவென்றால், கர்த்தருடைய வசனத்திற்கு பஞ்சம் வரும் என்று தீர்க்கதரிசி சொல்கிறான். பஞ்சம் வந்தாச்சு, பல ஆண்டுகளுக்கு முன்பே வந்தாச்சு என்று சொல்லி நான் கருதுகிறேன். வேத வசனம் இல்லை. இன்றைய நாட்களிலே செய்திகளை கேட்கும் பொழுது சபைகளிலோ, பிரசங்க பீடங்களிலோ, அல்லது பொது கூட்டங்களிலோ, தொலைக்காட்சிகளிலோ எங்கு கேட்டாலும் வசனம் இல்லை. சும்மா சாப்பாட்டுக்கு ஒரு ஊறுகாயை தொட்டுக்கொள்வோமே, அதுபோல் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். அதற்கு விளக்கமும் இல்லை. அதில் சொல்லப்படக்கூடிய செய்திக்குரிய காரியங்கள், காரணிகள் ஒன்றுமே இல்லை. அந்த செய்தியினாலே மக்களுக்கு என்ன ஆவிக்குரிய பலன், அதுவும் இல்லை.
ஒரு வசனத்தை வெறுமனை வாசித்து விட்டு அல்லது மக்களை வாசிக்க சொல்லிவிட்டு எங்கேயோ போய் விடுகிறார்களே, உலகம் சுற்றுகிறார்களே. நான் அங்கே போனேன், அது நடந்தது, இங்கே போனேன், இது நடந்ததுன்னு சொல்லி முதலாவதாக தன்னுடைய டூரிசம் பிரயாணங்களை குறித்து போதிக்கிறார்கள். இரண்டாவதாக தான் செய்த காரியங்களை எல்லாம் வெளியே சொல்லி தங்களை ஒரு பெரிய பிரசங்கியாராக காட்டிக்கொள்கிறார்கள். வேத வசனங்கள் இல்லை, வேத வியாக்கியானங்கள் இல்லை, வேதத்தினால் வரக்கூடிய பயிற்சி போதனைகள் பிராக்டிக்கல் டீச்சிங்ஸ் இல்லை. கதை இழந்து கொண்டிருக்கிறார்கள். பின்ன மக்களும் வாயை திறந்து கோளை ஒழுகத்தக்கதாக அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இது சினிமா உலகம் அல்லவா? என செய்தி மேடைகளெல்லாம் சினிமா ஸ்தலங்களாக பயன்படுகின்றன. மக்கள் ரசிக்கிறார்கள். ருசிப்பதற்கு அங்கே ஒன்றுமில்லை. இந்த சூழ்நிலையிலே மனவேதனையோடு நான் கொடுக்கக்கூடிய சில செய்திகளிலே ஒன்று இன்று என்ன? தீர்க்க தரிசனம். திருமறையும் தீர்க்க தரிசனமும். நல்ல ஒரு தீர்க்க தரிசி யார்? கள்ள ஒரு தீர்க்க தரிசி யார்? நல்ல தீர்க்க தரிசனம், உண்மையான தரிசனம், தேவன் மெச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம், திருமறையின் ஆதார தீர்க்க தரிசனம் எது என்பதை இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவருக்கு சித்தமான ஒரு தீர்க்க தரிசனம், வேதம் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் என்றால் அதற்கு 4 அடிப்படைகள் உண்டு. முக்கியமான 4 அடிப்படைகள் உண்டு. ஒரு ஆள் தீர்க்க தரிசனம் சொல்கிறாரா, இந்த 4 அடிப்படைகள் இங்கே காணப்படுகின்றனவா அல்லது 4ல் 1 2 கூட காணப்படுகிறதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது, சோதித்து அறிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமையாகும். முதலாவதாக ரட்சிப்பின் நோக்கம் இருக்க வேண்டும். ரட்சிப்பின் நோக்கம் இருக்க வேண்டும். தீர்க்க தரிசனத்தின் முடிவு என்ன? இறுதி பயன் என்ன? ரட்சிப்பு. மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆதி காலத்தில் தீர்க்க தரிசிகள் ரட்சிப்பை பற்றி போதித்தார்கள். மனம் திரும்பு என்று சொன்னார்கள். பின்னர் யோவான் ஸ்நானன் சொன்னான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள், நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று மந்தையிலே சேருங்கள், சபையிலே சேருங்கள் என்று சொன்னதாக பார்க்கிறோம். பெற்றைய நாட்களிலும் வர வர அப்போஸ்தலர்கள் மனம் திரும்புதலை மேம்படுத்தி போதித்தார்கள். இன்றைக்கு மனம் திரும்புதலை பற்றிய போதனை இல்லை. ஒருவேளை மனம் திரும்பவில்லையோ அவர்கள், இந்த ஊழியக்காரர்கள், இந்த சோ கால்டு ப்ராஃபெட்ஸ், தங்களை தீர்க்கதரிசிகள் என்று அழைத்துக் கொள்கிறவர்கள் அல்லது அழைக்கப்பட விரும்புகிறவர்கள் இன்னும் பாவத்திலிருந்து மனம் திரும்பவில்லையோ? சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். உள்ளான மனம் திரும்புதலும் ரட்சிப்பின் அனுபவம் இருந்தால் அதுதானே வரும். பேருக்கு ஒப்புக்கு மனம் திரும்ப ரட்சிப்பு என்று சொல்லிக் கொள்கிறார்கள் ஒழிய விளக்கவில்லை, விளக்க தெரியவில்லை. ஏனென்றால் இவர்களுக்கே அது விளங்கவில்லை. யோவேல் தீர்க்க தரிசனம் எதை மேம்படுத்தி அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது தெரியுமா? யோவேல் 2 எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த வசன தொகுதி, வசன பகுதி யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். சரி, அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். சரி, இதைத்தான் மேம்படுத்துகிறாங்க. ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். சரி, அடுத்த வசனம், வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். ஓகே. பிறகு 31, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள், ஆண்டவருடைய வருகையின் நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். வருகையின் போது நடக்கக்கூடிய காரியங்கள். ஆனால் இவ்வளவு தீர்க்க தரிசனங்களை சொல்லிவிட்டு கடைசியாக, இறுதியாக, முக்கியமாக எல்லாரும் அறிந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன? யோவேல் தீர்க்க தரிசி மூலமாக கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? கடைசி வசனம் 32, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு தீர்க்க தரிசி சொல்லுவது. முன்னாலே சொன்னமே நிறைய காரியங்கள், ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி அந்த அடுக்கடுக்கான எல்லா காரியங்களையும் சொல்லக்கூடியவர்கள் உண்டு. ஆனால் எது முக்கியமோ அது சொல்லப்படவில்லை. இன்றைக்கு செய்திகளிலே, இன்றைக்குள்ள தீர்க்க தரிசனங்களிலே மீண்டும் இந்த வசனம் 32, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான்.
கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து கிறிஸ்து சிலுவையில் முடித்து வைத்த ரட்சிப்பை மனம் திரும்பி விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இல்லை, இந்த மாதிரிப்பட்ட செய்திகள் இல்லை. ரட்சிக்கப்பட்ட பின் பரிசுத்தாவியானவர் அல்ல, பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படுகிறார், அதற்கு பிறகு ரட்சிப்பு என்று வாசிக்கிறோம். இது சொல்லப்படவில்லையே. ரட்சிப்பு முதல் அனுபவம், பரிசுத்தாவியானவரை பெறுவது இரண்டாம் அனுபவம், அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேதம் அப்படி சொல்லவே இல்லையே. வேத அறிவிலிகள், பைபிள் இலிட்ரேட்ஸ் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முதலாவது நீங்க ரட்சிக்கப்படணும், அதுக்கு பிறகு ஆவியை பெறணும். அப்படியே இருக்கு வேதத்துல. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் இல்லை என்றால் பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. எங்கே? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இதையெல்லாம் சொல்லுகிறீர்களா? தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பரிசுத்தாவியின் புதிதாக்குதலினால் ரட்சிக்கப்படுகிறோம். ஆவியானவர் இல்லை என்றால் ரட்சிப்பு இல்லை. பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு ரட்சிப்பு என்பதும் ரட்சிக்கப்பட்ட பின் பரிசுத்தாவி என்பதும் அல்ல. ஆவியானவரை பெறும் பொழுது ரட்சிக்கப்படுகிறோம் என்பதுதான் வேதத்தின் அடிப்படை போதனையாகும். ஆவியானவர் இல்லை என்றால் ரட்சிப்பு இல்லை. ரட்சிக்கப்பட்ட பின் பரிசுத்தாவியானவர் அல்ல, பரிசுத்தாவியானவரை பெறும் பொழுது ரட்சிப்பு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நமக்கு பிடிக்காத ஒரு வசனம், அடிக்கடி நாம் சொல்லாத ஒரு வசனம் என்ன தெரியுமா? யோவான் 16ஆம் அதிகாரம் 14 பார்க்கும் பொழுது, நான் இயேசு, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். பிதா, குமாரன் இருக்கிறார், பிதா இருக்கிறார். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட வாசம் பண்ணும்படியாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். நான் குமாரன், பிதா, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் பரிசுத்தாவியானவர், திரித்துவ தெய்வம், மூவரும் இடம்பெறக்கூடிய ஒரு வசனம். யோவான் 14:16. என்ன நடக்கிறது? 23ஆம் வசனம். எத்தனையோ செய்திகளை கேட்டுவிட்டேன் பரிசுத்தாவியானவரை பற்றி. இந்த 23ஆம் வசனத்தை எவரும் அல்லது எவனும் சொன்னதே கிடையாது. ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால், என் ஒருமை சிங்குலர், ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கைக்கொள்வான். என் சிங்குலர் ஒருமை. நாங்கள், நான் அல்ல, நாங்கள், பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். ஆண்டவர் ஒருமையிலே ஆரம்பித்து பன்மையிலே முடிப்பதாக அந்த 23ஆம் வசனம் எல்லாராலும் மறக்கப்படக்கூடிய வசனம். அதை குறித்து அறிவிக்காத வசனம், அந்த வசனம் அறிவிக்கப்படாத ஒரு வசனம் இன்றைக்கு மறந்தே போய்விட்டது. ரட்சிப்பின் அனுபவம், திரித்துவ அனுபவம் என்ற அனுபவத்தை மறந்து போனார்கள். உங்கள் வேதத்திலே கூட கடைசி பக்கத்திலே நீங்கள் எழுதி கொள்ளலாமே, ஒருவர் இயேசுவை தன் இருதயத்திலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிதாவருக்குள்ளே, குமாரன் அவருக்குள்ளே, பரிசுத்தாவியானவர் அவருக்குள்ளே. ரட்சிப்பின் அனுபவம், திரித்துவ அனுபவம் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. வெளிப்படுத்த விசேஷத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த காரியங்களை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ரட்சிப்பின் நோக்கம் தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அதற்கடுத்தாற்போல இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே ஆரம்பத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு அறிக்கை என்ன? 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும்
என்றென்னைக்கு உண்டாயிருப்பதாக. ஆமேன். ரட்சிப்பு இது தீர்க்க தரிசன காரியங்களிலே சொல்லப்படவில்லை என்பது ரொம்ப வேதனையான காரியமாக இன்றைய நாட்களிலே காணப்படுகிறது. ரட்சிப்பை பற்றி போதனை இல்லை, மனம் திரும்புதலை பற்றி போதனை இல்லை. அதனால் ஜனங்கள் கெட்டுப்போய் கொண்டிருக்கிறார்கள். நாம் இருப்பது போதும், நாம் அடைந்தது போதும், இருக்கக்கூடிய அறிவு போதும் என்று சொல்லி தங்களை தாங்களே தேற்றிக் கொண்டு வாழ்வதாக நம் வேதத்திலே தெளிவாக நாம் வாசிக்கிறோம். இன்னும் தொடர்ந்து 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 7 திருச்சபைகளுக்கும் கடிதங்கள் எழுதப்படுகின்றன. ஒவ்வொரு திருச்சபைக்கும் சொல்லக்கூடிய முக்கியமான வார்த்தை மனம் திரும்பி கிறிஸ்து சிலுவையிலே முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இதில் வேதனையான வெறுப்பான ஒரு காரியம் என்னவென்றால், மனம் திரும்பு என்ற வார்த்தையை மறந்து போனார்கள். ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தையையும் மறந்து போனார்கள். மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு, அது இல்லை. இப்போ என்ன வார்த்தை புதிதாக கண்டுபிடித்திருக்கிறார்களோ? இல்லை, கொஞ்ச காலமாகவே இந்த வார்த்தை சபையையும் சமூகத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தை அபிஷேகம். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அபிஷேகத்திற்காக காத்திருங்கள். அபிஷேகத்தை பெற்றால் ஒழிய நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நீங்கள் பெறும் அபிஷேகத்திற்கு அடிப்படை அந்நிய பாஷை. இதுதானே போதனை. இன்றைக்கு பெருமளவிலே சபைகள் குழம்பிக் கொண்டிருக்கின்றன, சபைகள் பாதிக்கப்படுகின்றன. அறிவெளிகளாக்கிய போதகர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அபிஷேகம்னா என்ன அர்த்தம்? எதற்காக அபிஷேகம்? ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் ராஜரீக காரியங்களை கவனிக்க. ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் எதற்காக? ஆசாரியத்துவத்தை அவர்கள் அனுசரிக்க. தீர்க்கதரிசிகளாக அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் எதற்காக? தீர்க்க தரிசன ஊழியத்தை நிறைவேற்ற. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். எதற்காக அபிஷேகம்? சுவிசேஷ வேலையை செய்வதற்காக. ஐயா, நல்லது தானே? நல்லா இருக்கா? இன்னொரு சம்பவத்தை நான் காட்டுகிறேன். உங்கள் போதகர்கள் இதுவரை அந்த பகுதியை உங்களுக்கு காட்டாமலே இருந்திருக்கலாம். எனவே காட்ட வேண்டியது என்னுடைய கடமை. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தை பாருங்கள். ஒரு அபிஷேக காட்சி அங்கே காணப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் அதை வாசித்திருக்கிறீர்களோ என்னமோ, அல்லது வாசிக்க கேட்டிருக்கிறீர்களோ என்னமோ, அல்லது உங்களுடைய போதகர் இதை காட்டி உங்களுக்கு போதித்திருக்கிறாரோ என்னமோ. யார் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள்? விசுவாசிகளா? பரிசுத்தவான்களா? பாத்துருவோமா? படுகொலை செய்ய பட்டயத்தை எடுத்து செல்லக்கூடிய மனிதர்கள், கொலைகாரர்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். அந்த கொலையை தடுத்து நிறுத்துவதற்காக ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கி அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இப்படி பார்த்திருக்கிறீர்களா? இப்படி இதெல்லாம் வேதத்தில் இருக்கிறதா? பாருங்க, 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் நாம் பார்க்கும் பொழுது, தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதியில இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. தாவீதின் ஜென்ம விரோதி அல்லவா சவுல். அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலுடைய சேவகர் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். யார் மேல் ஆவியின் அபிஷேகம்? பரிசுத்தவான்கள் மேலையா? விசுவாசிகள் மேலையா? பட்டயத்தை எடுத்துக்கொண்டு படுகொலை செய்ய புறப்பட்ட படுக்காளி பயல்கள் மேல் ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அபிஷேகம் யார் மேலெல்லாம் இறங்கி இருக்கிறது பார்த்தீங்களா? தொடர்ந்து வாசிப்போம். 21. இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகரை அனுப்பினான், அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 3ஆம் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான், அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது சரிப்பட்டு வராத. இனி நாம் போனாதான் ஏதாவது நடக்கும், நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும் என்று சொல்லி சவுல் புறப்பட்டு செல்கிறான் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு. எங்கே? 22. அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணற்றண்டையிலே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான்.
அதோ ராமாவுக்கு அடுத்த நாயோதியில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிற்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதனால் சேரு மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை களைச்சி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த பகல் முழுவதும் முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் நேக்கடா வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். ஆகியனாலே சவுலும் தீர்க்க தரிசிகளில் ஒருவனோ என்பார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். யார் மேலும் ஆண்டவர் இறங்குகிறாரே, யார் மேலும் ஆவியானுடைய அபிஷேகம் இறங்குகிறதே, பகைவர்கள். அபிஷேகம் பெற்றேன், எனக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது என்று சொல்கிறவர்களெல்லாம் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி எண்ணிவிட முடியாது. பகைவர்களாக இருக்கலாம், கொலைகாரர்களாக இருக்கலாம், விபசாரக்காரர்களாக இருக்கலாம். அபிஷேகம் இருக்கிறது. ஒருவன் அபிஷேகம் நான் பெற்றேன் என்று சொன்னால் அவனை ஒரு பரிசுத்தவான் என்று நான் உடனடியாக எண்ணுவது கிடையாது. தாவீது விபசாரம் பண்ணினான், அதை மறைப்பதற்காக கொலை பண்ணினான். விபசாரக்காரன், கொலைக்காரன். தண்டனை என்ன? அவன் பட்டயத்தினாலே வெட்டப்பட வேண்டும், அக்னியினாலே சுட்டரிக்கப்பட வேண்டும், கல்லறியப்பட வேண்டும். இந்த மூன்றுக்கும் தப்பினான். தேவனுடைய கிருபை. தேவனே, உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். ஆண்டவருடைய கிருபையை நம்பி இருந்ததினாலே தப்பி பிழைத்தான், தண்டனுக்கு தப்பினான். அப்படிப்பட்டவனுக்குள்ளே, விபசாரக்காரனுக்குள்ளே, கொலைகாரனுக்குள்ளே ஆவியானவர் இருப்பாரா? இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அப்படின்னா உள்ள இருக்காருன்னு அர்த்தம். ஆவியானவர், ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். கொலைகாரனுக்குள்ளும் விபசாரக்காரனுக்குள்ளும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தி பாவத்தை விட்டு மனம் திரும்பவானா, அறிக்கை செய்வானா, மீண்டும் என்னிடத்தில் வருவானா என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விளங்கி கொள்கிறோம். மனம் திரும்பாத மனிதர்கள் அவர்களெல்லாம் இன்றைக்கு திடீரென்று அபிஷேகத்தை பெற்று விடுகிறார்கள். அதை பெற்றதினாலே அவர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட வேண்டும். பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவை இருதயத்திலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு அடிப்படை மனம் திரும்புதல். கிறிஸ்து சிலுவையிலே மன்னித்தாரே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. யாரை மன்னித்தார்? கொல்கத்தா மலையிலே கூடியிருந்த மக்கள். எத்தனை பேர்? ஜோசிபஸ், யுசிபியஸ் என்ற வேத அறிஞர்கள், அந்த காலத்து வேத அறிஞர்கள், சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு 800 பேர் அங்கே கூடியிருந்திருப்பார்கள். பொதுமக்கள், ஆண்கள், பெண்கள், ஆசாரியர்கள், அதிகாரிகள், சேவகர்கள். ஈட்டியால் எட்டியன் என்று குத்தினானே அந்த மனுஷன், மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனா இருந்தான் என்று சொன்னானே 100க்கு அதிபதி அவன். தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்களே 2 பேர், யோவான், மரியாள். ஐயா, தூரத்திலையா? எப்படியா தெரியும்? பக்கத்தில் நின்றிருந்தால் ஸ்திரீயே இதோ உன் மகன், சீஷனே இதோ உன் தாய், அப்படி சொல்லியிருப்பாரே. தூரத்தில் நின்றிருந்தாலே ஸ்திரீயே அதோ உன் மகன், சீஷனே அதோ உன் தாய் என்று ஆண்டவர் சொல்லுவதாக பார்க்கிறோம். எப்படியோ 2 பேர் வந்து விட்டார்கள். கடைசி நேரத்தில் வந்தார்கள் என்னவோ. ஐயா, 2 பேரை நீங்கள் விட்டுட்டீங்க. ஐயா, யாரை விட்டேன்? 2 கள்ளர்கள், ஒருவன் வலது பக்கத்தில், ஒருவன் இடது பக்கத்தில் 2 பேர் இருந்தார்களே. கரெக்ட், நீங்கள் சொல்லுவது சரி. வலது பக்கத்திலே அறையப்பட்டிருந்த கள்ளன் மனம் திரும்பினான், ரட்சிக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லவில்லை. 2 கள்ளர்களிலே ஒருவன் மனம் திரும்பினான், அவன்தான் ரட்சிக்கப்பட்டான். கர்த்தர் எல்லாரையும் பார்த்து சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. எல்லாரும் மன்னிக்கப்பட்டவர்கள், எல்லாரும் மன்னிக்கப்பட்டவர்கள், எல்லாரும் மன்னிப்பை பெற்றவர்கள் அல்லர். கிறிஸ்து மூலமாக தேவன் வழங்கிய பாவ மன்னிப்பு எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் பொருந்தாது. அதுதான் வேதம். எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் பொருந்தாது. God's forgiveness offered through Jesus is sufficient to all, but it is efficient to those who repent from their sin and receive Him by faith. யாரெல்லாம் பாவத்திலிருந்து மனம் திரும்பினார்களோ அவர்களுக்கு தான் அந்த ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு சொந்தமாகிறது. ஒருவன் மனம் திரும்பினான், ஒரு கள்ளன் மனம் திரும்பினான்,
இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே, நாமெல்லாம் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறோம் என்று சொன்னான். நீ தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா என்று அடுத்தவனை பார்த்து சொன்னான். ஏனென்றால் தேவ பயம் இவனை ஆட்கொண்டது. ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய ஆளுகையை அங்கீகரித்தான். உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது என்று சொல்லி அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு என்று சொல்லி விசுவாசித்தான். தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது என்னையும் அழைத்து செல்லும் ஆண்டவரே என்று சொல்லவில்லை. உம்முடைய ராஜ்யத்திலே வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும். ஜஸ்ட் ரிமெம்பர் மீ when you come in your kingdom. அவருடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு தனக்கு தகுதியில்லை என்று சொல்லி தாழ்மையோடு ஜெபித்தான். மற்றவன் அடுத்தவன் அவன்தான் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட ஆசைப்பட்டான். என்ன சொன்னான் அந்த மனுஷன்? நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் அப்படின்னு சொன்ன. நீ ரட்சிக்கப்பட வேண்டும், நான் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த பயலும் ரட்சிக்கப்பட வேண்டும். அவனுக்கு ரட்சிப்புன்னா என்ன அர்த்தம்? சிலுவையிலிருந்து கீழே இறங்கணும், புண்கள் காயங்கள் எல்லாம் ஆறணும், விசில் அடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். அதுதான் அவனுக்கு ரட்சிப்பு. மற்றவனுக்கு அப்படி இல்லையே, மனம் திரும்பினவனுக்கு அப்படி இல்லையே. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அது அவனுக்கு கிடைத்த மனம் திரும்புதலின் ரட்சிப்பின் அனுபவம். மனம் திரும்பு. இல்லை, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க. சில சபைகளை போதகர்கள் சொல்லுவாங்க, நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். பொய், மாய்மாலம், முட்டாள்தனம். பாவத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்து சிலுவையில் முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழ அழைக்கப்படுகிறோம். இந்த மனம் திரும்புதலின் செய்தி, இந்த ரட்சிப்பின் செய்தி இல்லை என்றால் என்ன செய்தி கொடுத்தாலும் அது கள்ளத்திற்கு தரிசனம், அரைகுறையான தீர்க்க தரிசனம், ஆண்டவரையும் அவருடைய வேதத்தையும் அறியாத தீர்க்க தரிசனம் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்த தடவை இந்த சோ கால்டு ப்ராஃபெட்ஸ் தங்களை தீர்க்கதரிசிகள் என்று அழைத்துக் கொள்கிறார்களே அல்லது அழைக்கப்பட விரும்புகிறார்களே, அந்த செய்திகளை உற்று கவனித்து பாருங்கள். என்ன சொல்லுகிறார்கள்? ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு அடுக்கடுக்காக தங்களுடைய அனுபவங்களையும் வெளிநாட்டு அனுபவங்களையும் ஊழிய அனுபவங்களையும், நான் அதை செய்தேன், இதை செய்தேன், அல்லது கர்த்தர் அதை செய்தார், என்னுடைய ஊழியத்தில் இதை செய்தார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா? கதை அளந்து கொண்டிருக்கிறார்களா? அல்லது மனம் திரும்புதல் கேட்ட விசுவாசத்தை மக்களுடைய இருதயங்களிலே பதித்து அவர்களை ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்துகிறார்களா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஆக முதலாவதாக நல்ல தீர்க்க தரிசனத்தின் அடிப்படை ரட்சிப்பின் நோக்கம், ரட்சிப்பின் திட்டம் அதில் காணப்பட வேண்டும் என்று தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யார் சொன்னாலும் சரி, மனம் திரும்பு சொல்லப்பட வேண்டும். அநேக செய்திகளிலே மனம் திரும்புதல் ரட்சிப்பு இல்லை. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம், அப்படி சொல்லக்கூடிய ஊழியக்காரர்கள் இன்னும் மனம் திரும்பவில்லை, ரட்சிக்கப்படவில்லை. சும்மா அந்த அனுபவத்தையோ இந்த அனுபவத்தையோ எதையோ பெற்றுக்கொண்டு தங்களை ஊழியக்காரர்கள் என்று காட்டிக்கொண்டு கோட்டையும் சூட்டையும் போட்டுக்கொண்டு அசத்தி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். அதுக்கு மேலே அங்கீகரிப்பதற்கோ பாராட்டுவதற்கோ ஒன்றுமே இல்லை. ஆக ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த நோக்கம் பாவிகளை ரட்சிக்க. கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற உண்மையை அறிந்து கொண்டு அதை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எப்படி? தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு, உங்களுக்கு, எனக்கு அனுப்பி அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். விசுவாசிக்கிறவன் கெட்டு போக மாட்டான், நித்திய ஜீவனை அடைவான். விசுவாசியாதவன் மனம் திரும்பாதவன், விசுவாசியாதவன் கெட்டு போவான், நித்திய ஆக்கினை அடைவான். மோட்சமும் நரகமும் கலந்த ஒரு வசனம், உங்களுக்கு பிடித்தமான, நீங்கள் மனப்பாடம் பண்ணி இருக்கக்கூடிய வசனம், யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கிறிஸ்தவன் மட்டுமல்ல, மற்ற மதத்தினரும் கடவுளே கிடையாது என்று கதைக்கக்கூடிய நாத்திகர்களும் எவனோ, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக மாட்டான், நித்திய ஜீவனை அடைவான். எனவே நித்திய ஜீவனை பெற்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற வாக்குக்கிணங்க மற்றவர்களுக்கும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை, செய்தியை கூறி அவர்களையும் ஆண்டவருக்கு நேராக வழிநடத்த வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய கடன், நம்முடைய கடப்பாடு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம்.
அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் நீர் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உண்மையான தீர்க்க தரிசனத்தின் அடிப்படை உண்மைகளை நாங்கள் கற்க ஆரம்பித்திருக்கிறோம் சுவாமி. முதலாவதாக அந்த தீர்க்க தரிசனத்திலே ரட்சிப்பின் நோக்கம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் அறிந்தோம். எந்த ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாலும், தேவனுடைய செய்தியை கொடுத்தாலும், திருமறையிலிருந்து போதித்தாலும், மனம் திரும்புதலின் அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம் முக்கியம் என்று கருதி பாவத்திலிருந்து மனம் திரும்பி சிலுவையில் முடித்து வைத்த ரட்சிப்பை நாங்கள் சொந்தமாக்கி கொண்டு வாழ கிருபைத்தாரோம். இந்த ரட்சிப்பின் செய்தியை மற்றவர்களுக்கு நாங்கள் அறிவித்து மறையிலிருந்து போதிக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழத்தக்கதாக அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.